ரைட். போடுங்க. குழிவாடியில் தோன்றும் பிம்பங்களும் குழிவாடியில் தோன்றும் பிம்பங்களும் குழிவாடியில் தோன்றும் பிம்பங்களும் குவிவு வில்லையில் தோன்றும் பிம்பங்களும் நேரொத்தவை நேரொத்தவை எதிரெதிரா சொல்லவ. அடுத்தது குவிவாடியில் தோன்றும் பிம்பங்களும் குவிவாடியில் தோன்றும் பிம்பங்களும் குழிவு வில்லையில் தோன்றும் பிம்பங்களும் நேரொத்தவை. ரைட். இவைதான் முக்கியமான விடயம். இனி இதை வச்சுக்கொண்டு நாங்கள் வினாக்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கு. இவற்றை வைத்துக்கொண்டு வினாக்களை செய்ய முடியதா இருக்கு. ரைட். இப்ப பாருங்க, விஷயத்துக்கு வரலாம். 26வது வினா. அபிசனண்ட இது கீழ்ப்படுது. 26வது வினா. மிகச்சிறிய எழுத்துக்கள். அப்ப உங்களுக்கு தெரியவன் குவிவில தான் பூத கண்ணடின்னு சொல்றாங்க. இதுல மிகப்பெரிய பிம்பத்தை பெற வேணும்னு சொன்னால் எங்க வைக்க வேணும்? குவியத்துக்குள்ள வைக்க வேணும். அப்ப ரெண்டாவதுடைய பாருங்க, குவியத்தின் மீது சரி வர மாட்டேன். 2 மடங்கு தூரத்துல வைக்க வேணும், வராது. அடுத்தது கூட வச்சால் இன்னும் சின்ன ஆகவே விட முதலாவது, அதாவது குவியத்துக்கு உள்ள வைக்க வேணும். அப்ப அதுதான் ஒரு வில்லைக்கும் குவியத்துக்கும் இடையிலே, அதாவது குவியத்தினுள் பொருள் இருக்கிறதா இந்த விஷயம் நடக்கும். சரி, அது நேரடியான கேள்வி, அதுல ஒன்றுமே இல்லை விஷயம். காயத்ரி எத்தனை மார்க்ஸ்? 67 சார். 67. போன முறை 68. 60. என்ன வேற வேற குறையுது. ரைட். ஃபைனலுக்கு 80க்கு மேல வர வரும், அதுக்கு தக்க படிச்சு கொள்ள வரும். ஜனகன் தெரியல சார். என்னடா இன்னும் இப்ப எவ்வளவு நாள் தெரியலன்னு சொல்லி கொண்டு ஏன் தெரியல? ஸ்போர்ட்ஸ் இல்ல சார், ஸ்போர்ட்ஸ் நடக்குது. ரைட். பாசிங்க 27 ஒரு விலங்கை பரிசோதிக்கும் போது அவதானிக்கப்பட்ட சில இயல்புகளுக்கு இதிலே தரப்பட்டுள்ளன. 4 ஐவிரல் அவயவங்கள் உள்ளன. அகன்ற வாய் உள்ளது. சுரப்பிகளை கொண்ட தோல் உள்ளது. மாறும் சூழல் வெப்பநிலை குருதி நிலைக்குரியது. இவ்விலங்குக்கு அங்கே இணங்கக்கூடியது. ரைட். இப்ப இதை பாருங்க, இதுல ஒரு 4 விஷயங்கள் தந்திருக்கிறேன். அதை வச்சு நாங்கள் தட்ட வேண்டியது. மாறும் சூழல் வெப்பநிலை குருதி. மாறும் என்ன என்றால் யார் இதுல வரக்கூடாது? கடைசி மட்டும் யார் வரக்கூடாது? அல்ல, மாறும் சூழல் வெப்பநிலை குருதி என்று சொன்னால் இதுல யார் படியா கடைசி மட்டும் வர மாட்டார். நீர்நாய். வெரி குட். நீர் நாய் வராது. ஏனென்றால் மெமேலியாக்களுக்கும் பறவைகளுக்கும் சூழல் வெப்பநிலை மாறாது. வடிவா டபுள் பிராக்கெட் போட்டு நோட் பண்ணுங்க. இது தெரியாம இருக்கிறீங்க. காயத்ரியை தவிர மிச்சாக்களுக்கு தெரியாது. என்னவா? மெமேலியா, பறவை, இந்த ரெண்டுக்கும் என்ன மாறா உடல் வெப்பநிலை உண்டு. பறவைகள், அடுத்தது முளையூட்டிகள், மெமேலியா. பறவைகள் ஆவேசம்னு சொல்லுவான். இந்த ரெண்டுக்கும் தான் இது தீவிரமா அந்த வினா. உடல் வெப்பநிலை மாறாது. அப்ப மாறா உடல் வெப்பநிலை, இளஞ்சூட்டு வெப்பநிலை குருதி, ஓர் சீர் வெப்பநிலை குருதி. இந்த 3 பதங்களும் இதுக்கு தெரிஞ்சிருக்க வரும். ஒத்த கருத்துள்ள பதங்கள். மாறா உடல் வெப்பநிலை, ஒரு சீர் வெப்பநிலை குருதி, அல்லது இளஞ்சூட்டு வெப்பநிலை குருதி. அப்ப நீர்நாய் அவுட். சரியா? இனி பாருங்க, ஒவ்வொன்றா பார்க்க போறோம்.
நான்கு ஐவிரல் அவயவங்கள். சரியா, 4 ஐவிரல் அவயவங்கள். ரைட். அடுத்த சுரப்பிகளை கொண்ட தோல், அது அடுத்த முக்கியமான பயிற்சி. சுரப்பிகளை கொண்ட தோல். அப்ப முதலையில உங்களுக்கு தெரிய வேணும், அதுல வெளியில் என்ன இருக்கு? உலர்ந்து உள்ளர்ந்தது. வெரி குட். உள்ளர்ந்தது மதுசன். குட். உள்ளர்ந்ததா இருக்கு. அப்ப அவர் அவுட். ஏன்னு சொன்னால் அது உலர்ந்த கொம்புரிச்சதுகள். அதை தொட்டாலே கருக்கு மட்ட மாதிரி இருக்கு, பார்க்கவே பயமா கிடக்கு. சரியா, அடுத்தது ஆமையும் அதே விளையாட்டு தான். சரியா, அது ஓடுதான். அப்ப உள்ளதுக்குள்ள மிக பொருத்தமான யாரா வரப்போற? தவளை. தவளை. தவளையில தான் வந்து சுரப்பிகளை கொண்ட தோல் இருக்கு. சுரப்பிகளை கொண்ட தோல் இருக்கு. சுரப்பிகளை கொண்ட தோல் காணப்படும். அப்ப ஆமையும் அவுட். ஏன் அவுட்னு சொன்னா அதுல என்ன சுரப்பிகள் இல்ல தானே ஆமையில. அவ்வளவுதான். கிருஷாந்தன் 28வது கேள்வி. ஆம் சார். ஒரு மூடியினால் இறுக்கமாக மூடப்பட்ட அரைவாசி வெறிதாக உள்ள ஒரு சோடா போத்தல் குளிரேற்றியிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டு அறை வெப்பநிலையை அடையும் வரைக்கும் வைக்கப்பட்டது. இவ்வாறு வைத்த பின்னர் கார்பனீரொக்சைட்டின் மூல் பின்னம். மூல் பின்னம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். மூல் பின்னம் தொடர்பாக நாங்கள் முதல் பாஸ் பேப்பர்ல படிச்சுட்டோம். மூல் பின்னம் இப்ப என்னது? ஒரு மூடியினால இறுக்கமாக மூடப்பட்ட அரைவாசி வரிதாக உள்ள. சரியா, அப்ப அரைவாசிக்கு தான் சோடா இருக்குது, அரைவாசிக்கு வழிதான் இருக்கு. குளிரேட்டிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஏன் குளிரேட்டியை பற்றி காய்ச்சிங்கன்னா, ஏன் குளிரேட்டியை பற்றி, அதாவது ஃப்ரிட்ஜை பற்றி ஏன் பற்றி வெளியில் எடுத்ததை பற்றி சொல்லினேன். படிக்கிறேன், தியரி படிக்கிறேன், இல்ல படிப்பிக்க பார்க்கிறேன், இல்ல கவனிக்கிறேன், இல்ல திருப்பி படிக்கிறேன், ஒன்றும் இல்லை, சும்மா வந்திருக்கிறது. சரியா, என்ன ரீசன் என்றால் என்ன பாப்போம், யாரா சொல்லுங்க. கரைதிறன்ல செல்வாக்கு செலுத்துற காரணிகள் எழுதி வைங்க. கேள்வி ஒன்றும் ஆயத்தம் இல்லை, நீங்க வகுப்பறை. கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் யாவை? 11ஆம் ஆண்டுக்காரர் சரியாரும் ஒரு மாதம் கிடக்குன்னு யோசிங்க படிக்கிறது. சரியா, இன்னியும் படிக்க தொடங்காட்டில் நாங்கள் பிணங்கள் தான். கரைதிறனில் செல்வாக்கு செலுத்தும் காரணிகள் யாவை? என்னென்ன? ஒன்று வெப்பநிலை. அடுத்தது இரண்டாவது கரையம் இல்லை, கரையத்தின் சொல்லி முடியுங்க. இரண்டாவது ஒன்று வெப்பநிலை, அடுத்தது கரையத்தின் தன்மை. கரையத்தின் தன்மை. குட். கரைப்பானின் தன்மை. கரையத்தின் தன்மை, கரைப்பானின் தன்மை படிச்சு கொண்டு வாங்க. கூப்பிட்டு பேசுவேன் வீட்டுக்காரரை சொல்லிட்டேன். சரியா, அதே மாதிரி வாயு நிலையில இருக்கிறார்களுக்கு ரெண்டு காரணி தான் செல்வாக்கு. ஒன்று சோடா போத்தில் வாயு தானே எடுக்கணும், CO2 வாயு. அப்ப ஒன்று அமுக்கம், அடுத்தது வெப்பநிலை. வெரி குட். அமுக்கம் வெப்பநிலை. சரி, அப்ப ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறது எடுக்கிறது என்னத்துக்கு? வெப்பநிலையை மாத்துறது. உயர் அமுக்கத்துல உள்ளுக்குள்ள கார்பன் டை ஆக்சைடு அடைக்கப்படுகிறது. மிக உயர் அமுக்கத்துல கார்பன் ஆக்சைடு அதுக்கு அடைக்கப்படும். அதான் திறந்த உடனே புஷ் புஷ் வழியால போகுது. சரியா, இதுக்கெல்லாம் நல்ல உதாரணம் நடைமுறையில உங்களுக்கு டேர்ம் டெஸ்ட் மார்க்ஸ் வந்த உடனே, அதான் நாங்க சோடா கேஸ் சொல்றோம் இல்லையா, நடைமுறையில உங்களுக்கு என்ன டேர்ம் டெஸ்ட் மார்க்ஸ் வந்துட்டு பள்ளிக்கூடத்திலையும் பேச்சு விழுமை என்னடா படிப்பேன்னு சொல்லி
என்ன எல்லாருக்கும் நல்ல மார்க்ஸ் வரும், உங்களுக்கு மார்க்ஸ் குறைய, உங்களுக்கு தண்டவாளி ஒரு இயல்பா ஒரு என்ன கூச்ச உணர்வு வரும், வெக்கமா இருக்கு நாங்க படிக்கலையேண்டு அப்புறம் வீட்டை பக்கம் எல்லாரும் தொடங்கி அப்ப பாருங்க எடுத்த உடனே இங்க பாரு நான் அடுத்தவரை படிக்கிறேன் வெட்டுறேன் பிறட்டு நல்ல வடிவா நினைப்பான். அவ்வளவுதான் அண்டியோட சரியாது. சரியா மிஞ்சி மிஞ்சி போனா அன்றைக்கு இரவு தூக்குவாங்க போய் பிறகு நாளைய படிப்போம் நினைக்கிறது அப்படியே வர வர போடும். இப்படித்தான் சோடா கேஸும் இப்படித்தான் துறந்த உடனே சும்மா புஸ் புஸ்ன்னு வேறு பிறகு சோடால கேஸ் இருக்குன்ற அளவுக்கு வந்துவிடும். சரியா எங்கண்ட வாழ்வியல் நடைமுறைக்கு நல்ல உதாரணம் திறக்கப்பட்ட சோடா புஸ் புஸ்ன்னு உடனே வரும் பிறகு வாரதே காணா போயிடும். இப்படி இருக்கிறது வாழ்க்கையில் எப்பவும் புது சோடா போத்து மாதிரி இருந்தா தான் ஃப்ரெஷ். ரைட் இப்ப கேள்விக்கு வருவா. சரியா அவ கார்பன் ஆக்சைடின் மூல் பின்னத்தை தான் சொல்லப்படுது. கார்பன் ஆக்சைடின் மூல் பின்னத்தை தான் சொல்லப்படுது. ரைட் அப்ப என்ன சொல்ல வேணும் இது விட இப்ப வெப்பநிலை என்ன செய்யுது ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வெளியில எடுத்தால் வெப்பநிலை கூடுமா குறையும் அதைத்தான் முதலாவது யோசிக்கும். அதை யோசிக்கிறது எதுவுமே இல்லை. ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து வெளியில எடுத்தோம்னால் வெப்பநிலை என்ன செய்யும் கூடும். கூடும். வெப்பநிலை அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்க வாயுக்கள கரைதிறன் என்ன செய்யும் குறையும். குறையும். வெரி குட். போடுங்க போடுங்க வெப்பநிலை அதிகரிக்கும் போது வாயுக்களின் கரைதிறன் குறைவடையும். இப்ப உங்களுக்கு இதெல்லாம் பாடமாக்க தேவையில்லை. வளமே உங்களுக்கு தெரியும் தண்ணியை கொதிக்க வைக்கல நீரை கொதிக்க வைக்கல பபிள்ஸா வெளியில போகும். இதெல்லாம் வந்த கேள்வி. சரியா வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க அந்த வாயு குமிழிகள் எல்லாம் வெளியேறும் என்ற கரையாது அதுக்கு கரைதிறன் குறைஞ்சிடும். வாயுக்கள கரைதிறன் வெப்பநிலை அதிகரிக்க குறைவடையும். அப்ப வெளியில போயிடும். அதான் கருத்து. சரியா இப்ப இங்க இங்க வந்து மாறி நடக்க இங்க வர வர வெப்பநிலை கூட போகுது. சரியா ஆனா விளக்கம் வேற இங்க கவனிக்க வேணும். இங்க கார்பன் டை ஆக்சைடின் மூல் பின்னத்தை தான் சொல்லி கார்பன் டை ஆக்சைடின் மூல் பின்னம். அப்ப ரெண்டு விலையத்தை காட்டிக்கிறேன். பி என்ற விலையம் ஏ என்ற விலையம். பி என்ற விலையத்துக்கு சோடா இருக்குது, ஏ என்ற விலையத்துல வெறுமையா இருக்கு. இது ஒரு அருமையான கேள்வி. இப்ப விளக்கத்தை சொல்லுவா. இப்ப நான் சொன்னதை வச்சுக்கொண்டே சொல்ல வேணும். வேற ஒரு யோசனையும் இல்லை. இதுக்கு யோசிச்சா நான் என்ன நடக்கும் அவ்வளவு அப்படியே சொல்லி போட்டு விளக்கங்க சொல்ல தெரியாம இருக்கிறாமே. மூன்றாவது விட ம். வளையம் வீட்ட வெப்பநிலை கூடேக்க அங்க வந்து குறையும் அமுக்கா வாயின் கரைதிறன் குறையும். அவ்வளவுதான். வேற ஒரு மூன்றாவது மிகச்சிறப்பு ரைட் பாருங்க. வளையம் ஏக்குல வந்து இப்ப என்ன செய்ய போகுதுன்னு சொன்னா வெளியில எடுத்த உடனே முதல் கரை உள்ளுக்குள்ள கரைஞ்சி போய் கிடக்கு. வெளியில எடுத்து விட்ட உடனே என்ன செய்ய போகுது அவரெல்லாம் வெளியில வரப்போகுது. அவ்வளவுதான் நடக்கும். இப்ப கிட்டத்தட்ட இதை எப்படி யோசிக்க வரும்னு சொன்னால் அதுதான் இப்ப அந்த உதாரணம் சொன்னேன். ஒரு பாத்திரத்துக்குள்ள தண்ணிய வச்சு ஹீட் பண்ற மாதிரி யோசிக்க தண்ணிய வச்சு ஹீட் பண்ண என்ன அதுல இருக்கிற வாயுக்கள் எல்லாம் வெளியில போகும். பாருங்க அதான் அந்த கொதித்தாரிய நீர் வந்து சுவையற்றதா இருக்கு. இப்ப வாயுக்களுக்கு நீருக்கு சுவையை சேர்க்கிறது அதுல கரைந்துள்ள வாயுக்கள். இப்ப உங்களுக்கு தெரியும் நடைமுறையில கொதித்தாரிய நீர் வந்து சுவையற்றதா இருக்கு. சாதாரண நீர் வந்து ஒரு இதா இருக்கும். சில பேர் சொல்லி எனக்கு அது சுடுதண்ணி நான் குடிக்கிறேன் குடிக்கலான்னு சொல்லி. சரியா இப்ப இதுதான் நடைமுறை உதாரணம். அப்ப கிட்டத்தட்ட இது என்ன ஹீட் பண்ற மாதிரி தான் நடக்க போகுது. வெளியில வச்ச உடனே ஃப்ரிட்ஜில இருந்து வெளியில வச்சு வைக்கிறது நாங்க ஹீட் பண்ற மாதிரி யோசிக்கலாம். இப்போ வாய்க்கால் வெளியில போகும். அப்ப விலை மேல அதிகரிக்கும், விலை பீல குறையும். ஏன்னா மூடப்பட்டிருக்குல்ல. சரியா
இதுக்கு வேற எந்த விளக்கம் தேவை? அது அருமையான கேள்வி. பாருங்க, அப்படி புதுசு புதுசா யோசிச்சு கேள்விகளை செய்யணும், ஐடியாக்களை எடுத்துக்கொள்ள. டிவின்சி வாசிங்க. நான் சொல்லிட்டேன் வீடியோ எல்லாம் ஒன் பண்ண சொல்லி. யார் டிவின்சி? யார் டிவின்சி? நான் தான் சார். ஆ, ஒன் வாசிங்க. அங்கிகளின் சுவாசத்தின் போது சுவாச மேற்பரப்பில் ஆக்சிஜன் வாயுவும் கார்பன் ஒக்சைடு வாயுவும் பரிமாறப்படுகின்றன. இதற்கேற்ப மனிதனின் சுவாச மேற்பரப்பு. உங்களுக்கு பேர் டிவின்சியா தானே உங்களுக்கு பேர்? ஆம் சார். அப்புறம் என்ன டிவின்சி? அன்னைக்கு பிரவீன்காந்த் பிரவீன் என்று போட்டு வந்தது, அது என்னது? சரியான பேரை போடுங்க. ஆம் சார். ரைட், ஓகே. சரி, இப்ப விடைக்கு வருவ சொல்லுங்க. அப்ப சின்ன விஷயம். யாராவது? மனிதன் சுவாச மேற்பரப்பு என்ன பிள்ளைகள்? சிற்றரச்சுவர். ரெண்டு பாருங்க, உங்களை குழப்புறதுக்கு ரெண்டு விட இருக்கு. ஒன்று சிற்றறையாகும், அடுத்தது சிற்றறை சுவராகும். சிற்றறை என்றது பிள்ளையோ? அப்ப அது மொத்த பகுதி. இது சுவாச மேற்பரப்பு. சிற்றறைக்குள்ள இருக்கிற சுவர்கள் தான் அங்க என்ன பரிமாற்றது, வாயு பரிமாற்றத்துக்கு உதவு சிற்றறை சுவர். இது அழுத்தம் திருத்தமா படிப்பிக்க வரும். சரியா? சிற்றறை சுவர், சிற்றறை சுவர். பாருங்க, இது வந்து இப்ப இதுல சிற்றறைன்னு போட்டுட்டு வந்தாக கணவர் இருக்கு இருந்தவர். சரியா? விளங்கி படியுங்கள். சிற்றறை சுவர்ல தான், அதாவது சுவாச பையில சிற்றறை சுவர்கள் தான் சுவாச மீட்பிறப்பாக தொழிற்படும். 30வது கேள்வி. ஜோனஸ் கானண்ட வீடியோ வேலை செய்யாதோ? மகாஜன கல்லூரி ஜோனஸ் கான் வீடியோ ஆன் பண்ணல? விளையாடுறீங்களா? நான் வந்து பேர் ரைட். நிதிர்ச்சி அடுத்த கேள்வி வாசிங்க போமா. XYZ என்னும் மூன்று மூலகங்களின் ஐதரைட்டுகளின் லூயிஸின் கட்டமைப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. அட்டவணையில் தரப்பட்டுள்ள மூலகங்கள் XYZ ஆகியவற்றினால் வகை குறிக்கப்படுகின்றன. உங்களுக்கு சில பார்த்த உடனே விளங்கக்கூடிய ஆக்கள் இதுல இருக்கு. சட்டை கண்டுபிடிங்க. அப்ப என்ன சட் ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சட் யாரு? காவன். ரைட். அப்ப பாருங்க, சட்ட காவன் என்று கண்டுபிடிச்சால் முதலாவது சரி வர மாட்டார். சரியா? கடைசியும் சரி வர மாட்டார். அடுத்ததுல ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலே காணம்னு சொல்றேன் அடிக்கிறீங்க. சரி, அடுத்தது இந்த இந்த வைய கண்டுபிடிங்க. ரெண்டு தனிச்சோடி இருக்குது. அப்ப நைட்ரஸ். இது வந்து மெதேன். இது மெதேன் என்ற கட்டமைப்பு CH4. 9ஆம் ஆண்டுல படிச்சுக்கிறது. பாருங்க, ஒரே விஷயம்தான் திருப்பி திருப்பி வருது. கொஞ்சம் டீப்பா போ அவ்வளவுதான். இது அமோனியா. அமோனியா, அமோனியா. ரெண்டாவது அமோனியா. ரைட். முதலாவது யாரு புள்ளி? முதலாவது தானே? நடுவுல இருந்த சட்டை சொல்றீங்களோ? நீரைத்தான் நாங்க போட்டுக்கணும். அதாவது நீர் மூலக்கூறு. சரியா? இந்த நீர் மூலக்கூறு லூயிஸ் கட்டமைப்புனா சரி, ஆனா அதுல ஒரு சின்ன தவறு இருக்கு. என்ன சொல்லுங்க? இரட்டை பிணைப்பு. எதுக்குல இரட்டை பிணைப்பு? எதுலயா பண்ண இரட்டை பிணைப்பு? நீர்ல எதுல இரட்டை பிணைப்பு இருக்கு? அது இந்த வடிவம் கோணல்.
அது இந்த வடிவம் கோணல் வடிவம். அவர் கேட்டது லூயிஸின் கட்டமைப்பு தானே. அப்ப சரி. அப்ப நேரடியான கேள்வி அதுல ஒரு என்ன சிந்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஆகவே விட என்ன? ரெண்டாம் ரெண்டாம் எம்சிக்கு திருப்பி என்ன வடிவா கவனிச்சு கொள்ளுங்க எல்லாரும். செகண்ட் பார்ட்டுக்கு படிக்க தேவையில்லை. சரியா? எம்சிக்யூ வடிவா செய்து செய்து பழகிட்டோம் என்றால் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன எம்சிக்யூல கிட்டத்தட்ட 34 அல்லது 35 சரி எடுக்கிற அளவுக்கு நாலேஜோட பாடமாக்கி சரி வராது. நாலேஜோட ஏன் வரும் ஏன் வராது 4 விடைகள் தொடர்பான அறிவோட நீங்கள் 35 புள்ளிகள் எடுப்பீர்களா இருந்தால் ஏவாரதை யாரும் தடுக்கிறார். சரியா? சயின்ஸுக்கு ஏவாரதை யாரும் தடுக்கிறார். ரைட்? இதான் ஐடியா. சரியா? அப்ப அதோட தான் மினக்கிடவர். பொதுவாக நீங்க யோசிக்கிறது அது சும்மா கீறானே இல்லை. அது சும்மா கீற விஷயம் இல்லை. ரைட்? கெவின் லாரன்ஸ் வாசிங்க 31 கேள்வி. ஹென்ரியஸ் கல்லூரி. ஒரு சிறிய கண்ணாடி குண்டும் ஒரு பெரிய இரும்பு குண்டும் ஒரே உயரத்திலிருந்து ஒரு பீங்கான் மேற்பரப்பு மீது போடப்படுகின்றது. இரும்பு குண்டு படும் இடத்தில் பீங்கான் மேற்பரப்பு வெடித்துள்ளது. கண்ணாடி குண்டு காரணமாக அத்தகைய வெடிப்பு ஏற்படவில்லை. இதற்கு கண்ணாடி குண்டிலும் பார்க்க இரும்பு குண்டின் பின்வரும் எந்த கணியம் அதிகரித்தல் காரணமாகும்? சொல்லுங்க. இது உந்தம் சார். உந்தம். 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 இப்ப அவங்களுக்கு தெரிய வேணும். உந்தத்துக்குரிய சமன்பாடு உந்தம் சமன் திணிவு தர வேகம். சரியா? திணிவ வேகத்தால பெருக்கினால் வாரது உந்தம். இதான் அடிப்படை விஷயம். இது திணிவு தரம் வந்த வினா. சரி. அப்ப அதை விளங்கப்படுத்த அவர் அவங்க திணிவு கூட குறைவன்னு சொல்லல. அவர் ஒரு விஷயம் உங்களை சொல்லியிருக்காரு. ஒன்று சிறியது ஒன்று பெரியது. சிறியதென்றா திணிவு கூடினது, பெரியதென்றா திணிவு சிறியதென்றால் திணிவு குறைஞ்சது, பெரியதென்றால் திணிவு கூடியது. அது வெளிப்பட உண்மை. சரியா? அவ்வளவு. அப்ப உந்தம் 2 காரணிகள்ல தங்கி இருக்குது. ஒன்று பொருள திணிவுல, அடுத்த பொருள வேகத்தில். அப்ப கேள்வி எழுதுங்க. உந்தத்தின் சமன்பாடு யாது? அலகு யாது? உந்தம் தங்கியுள்ள காரணிகள் யாது? மிச்சம் ஒரு கதையும் தேவையில்லை. ரைட். உங்களுக்கு முடிஞ்ச எக்ஸாம் இல்லமா? இன்றைக்கு தான் சார். சயின்ஸ் இன்றைக்கா? ஓம் சார். இப்ப என்ன இவ்வளவு நாளா ஜாயின் பண்ணல இவங்க? எனக்கு கிளாஸ் எப்படின்னு தெரியும் சார். நேற்று ஜாயின் ஆகி பார்த்தா நேற்று கிளாஸ் இல்லை. நேற்று செட்டிங்கள் தானே. ஏன் வளமையான டைம் டேபிள் தானே புதுசா டேக்கில் புதன்கிழமை அந்த நைட் கிளாஸ் எக்ஸ்ட்ராவா சேர்த்துனாங்க. வளமையான டைம் தானே அது. இல்லை இப்ப முதலும் 2-3 நாள் அவங்களை காண இல்லை. டிவின்சியா என்ன பேர் டிஷானி இருக்குங்க. டிஷானி என்ன ஏன்னு ஏன் கோகிதகியே? ரைட். வாசிங்கோ லதுஜா. பின்வரும் உருவில் காட்டப்பட்டவாறு ஒன்றிலிருந்தொன்று வேறுபட்ட அகலங்களை உடைய A, B, C எனும் 3 தாங்கிகளில் மட்டம் X-இலிருந்து சம உயரத்திற்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது. 3 தாங்கிகளிலும் மட்டம் X-இல் உள்ள PA, PB, PC ஆகிய அமுக்கங்கள் தொடர்பாக பின்வரும் எது சரியானது? இது உங்களுக்கு இதே மாதிரி ஒரு படம் என்ன அந்த இதுகளை மாத்தி மாத்தி போட்டு வைக்கிறேன். சரியா? இதுல புதுனமா எதுவுமே இல்லை. இதே மாதிரி ஒரு புத்தகத்துல ஒரு படம் இருக்குது. வெவ்வேறு என்ன அதாவது வடிவத்துல அமுக்கம் தங்கி ஈராது என்று விளங்கப்படுத்துறதுக்கு வித்தியாசமான படங்கள். அது இப்ப விடைய சொல்லுங்க. அப்ப இது விட என்ன 4ஆவது சொல்லி அந்த பியில பாருங்க பெரிய ஒரு சைஸா எல்லாம் இருக்குது.
அப்ப அதுல எல்லாம் அமுக்கம் கூடவா இருக்கு. பிவி இந்த பெரிய பரப்பெல்லாம் கூடி இருக்கு. திரவ நிழலின் வடிவத்தில ஆ, வந்து அமுக்கம் தங்கி தங்கி இருக்கும். பெருக்கிட்டு அப்ப போட்டு வச்சுக்கொள்ளுங்க. திரவ அமுக்கமானது தங்கியுள்ள காரணிகள் யாவை? அது திரவ அமுக்கம் தங்கியுள்ள காரணிகள் யாவை? நெடுக வரும் இது. இந்த பரீட்சையில நெடுக வந்து கொண்டே இருக்கு. ஒரு அந்த என்ன திரவ இரண்டு ஆழத்தை தந்து கேள்வியை போடும். 2016-17 வந்தது, ஆழத்தை வச்சு போட்டது. இப்ப ரைட், திரவ அமுக்கம் தங்கியுள்ள காரணிகள். அப்ப ஒன்று திரவ நிரலின் உயரம், புவியீர்ப்பு ஆர்முரு திரவத்தின் அடர்த்தி, அடுத்தது புவியீர்ப்பு ஆர்முரு. இந்த மூன்றுலயே தங்கி இருக்கு. அப்ப திரவ அமுக்கம் தங்கியுள்ள காரணிகள் மறக்கக்கூடாது. திரவ நிரலின் உயரம், திரவத்தின் அடர்த்தி, ஹெச்ரோஜி, பி சமன் ஹெச்ரோஜி. இதுல நாங்க கணக்கெல்லாம் செய்து கடும் எக்ஸ்பர்ட்டா இருப்போம். ரைட், ஹெச் ரோவுல தெரியாக டி என்று எழுதலாம். டி என்றது டென்சிட்டி. என்னத்தின் டென்சிட்டி? திரவத்தின். ஹெச்டிஜி அட் ஹெச்ரோஜி. நாங்க படிக்கையில் HTHG என்று படிப்பிச்சது, உங்களுக்கு HROG என்று நியூஸ் லெவல்ஸ் தான். அவ அந்த எழுத்தை மட்டும் மாத்திக்கிட்டு கோட்பாடு மாத்திரா. சரியா? இப்ப HROG ரைட். அப்ப என்னத்துல தாங்கி இருக்காதுன்னு சொன்னா வடிவத்துல தாங்கி இருக்காது இல்லையா? உயரத்துல மட்டும்தான் தாங்கி. இங்க வேற இந்த உயரம் இதுக்குள்ள எல்லாத்துக்குள்ளயும் நீர் தான். அப்ப நீர் இடத்தி மாறா. அப்ப சிம்பிள் விஷயம். ஒன்றும் இல்லை. ரைட், 33வது வினா. ஜீனுசா? குறியீடு Na+னால் காட்டப்படும் அயனில் அடங்கியுள்ள இலத்திரன்களின் எண்ணிக்கையும் நியூத்திரன்களின் எண்ணிக்கையும் ரைட், இலத்திரன்கள் 10, நியூத்திரன்கள் 12. சரியா? வெரி குட். இப்ப இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள் கவனிச்சு கொள்ளுவோம். இது இருக்கிற அணுவன், மேலே இருக்கிற திணிவன். அணுவன் சமன் என்னத்தின் எண்ணிக்கை? புரோத்திரன் எண்ணிக்கை. நடுநிலை அணுவா இருந்தால் இலத்திரன் எண்ணிக்கை. அடுத்தது மேலே இருக்கிறது திணிவன் என்று சொல்லுவோம். திணிவன் வந்து புரோத்திரனையும் நியூத்திரனையும் கூட்ட வரும். இதுதானே அடிப்படை விஷயம். அடுத்த நியூத்திரன் எண்ணிக்கை காண வரும் என்றால் என்ன செய்ய வரும் என்றால் திணிவன்ல இருந்து அணுவெண்ணை கழிக்க வேண்டும். இப்ப கேள்வி சுகமான விஷயம். அயனில் அடங்கியுள்ள Na+ல இருக்கிற சோடியத்துல இருக்கிற இலத்திரன் எத்தனை? சோடியத்துல இருக்கிறது 11. சோடியத்துல இருக்கிறது 11. வெரி குட். Na+ என்ன அர்த்தம்? ஒரு இலத்திரன் வலிக்கிட்டு ஓடி விட்டார். அப்ப 11ல இருந்து 1 கழிச்சா 10. சரியா? அடுத்தது நியூத்திரன் எண்ணிக்கை கேட்கிற. நியூத்திரன் எண்ணிக்கை என்ன செய்ய வேணும்? திணிவல்ல இருந்து அணுவண்ண கழிக்கணும். 23ல இருந்து 11 போனால எத்தனை தம்பி? 2. ரைட், 3வது வினா. ரைட், முப்பத்தி 4வது. ரைட், இல்மா வாசிங்க. ஒரு கருக்கட்டிய முட்டை ஓர் இறைச்சி துண்டு முளைப்பதற்கு முன்பாக பெற்ற ஒரு போஞ்சி வித்து ஓர் உலர்ந்த தாவர கிளை துண்டு என்னும் மாதிரி பொருள்களை உயிருள்ளனவாகவும் உயிரற்றனவாகவும் வேறுபடுத்துவதற்கு பின்வரும் எவ்வியல்பு பற்றி கற்க வேண்டும். ரைட், விடை சொல்லுங்க நேரடியாக. சுவாசம். ஒரு கருக்கட்டிய முட்டை இருக்கு. இறைச்சி துண்டு முளைப்பதற்கு முன்பாக பெறப்பட்ட போஞ்சி வித்து முளைப்பதற்கு முன்பாக பெறப்பட்ட ஓர் உலர்ந்த தாவர கிளை துண்டு. இதுல வந்து உயிர் உள்ளதா உயிரற்றதான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு எதற்கா 2 ஆயிடுச்சு. அப்ப கருக்கட்டிய முட்டைன்னா என்ன செய்யும்? அது வளர்ச்சி அடையும். இறைச்சி துண்டு வளர்ச்சி இல்ல. முளைப்பதற்கு முன்பாக பெறப்பட்ட போஞ்சி வித்து வளர்ச்சி அடையுமா? என்னடாப்பா, முளைப்பதற்கு முன்பாக பெறப்பட்ட போஞ்சி வித்து வளர்ச்சி அடையுமா?
எல்லாரும் நித்திரையா இருக்கீங்களா? அப்படியே காதா? இல்ல. இல்ல. சரி, அப்ப இதுல இது பொருத்தமான விஷயம். இந்த இயல் பற்றி கேட்கவும். சுவாசம் இருக்குது, வளர்ச்சி இருக்குது, இனப்பெருக்கம் இருக்குது. இதுல நீங்கள் இனப்பெருக்கத்தை பற்றி கற்றுக்கொள்ள இயலாது. கொஞ்சம் யோசிச்சு பழக்கம். சரியா? சுவாசத்தை பற்றி கற்றுக்கொள்ளலாமா? கற்றுக்கொள்ளலாது. என்னடா கதைங்கள சுவாசத்தை பற்றி வளர்ச்சியை பற்றி கற்றுக்கொள்ளலாமா? கற்றுக்கொள்ளலாது. வளர்ச்சியை பற்றி கற்றுக்கொள்ளலாமா? கற்றுக்கொள்ளலாதா? சரிண்ணா. ஆ கொள்ளலாம். என்னென்னு கொள்ளுவீங்க? இறைச்சி துண்டு வளருமா? இப்ப முளைப்பதற்கு முன்பாக முளைத்த போஞ்சிவித்தன்னா வளரும் என்று சொல்லுவீங்க. அதுதான் அவர் சொல்லிட்டு முளைப்பதற்கு முன்பாக பெற்றுக்கொண்ட என்று போட்டுட்டு அப்ப வளர்ச்சியும் செடி வரா. சரியா? வளர்ச்சியை நாங்கள் கொஞ்சம் குழப்பமா தான் போட்டிருக்க. கொஞ்சம் உன்னிப்பா பார்க்க கலை ஒழுங்கு இல்ல. அப்ப ஆகவே கூட சுவாசம். சரி, இது ஒரு டெக்னிக்கா அணுக வேண்டிய கேள்வி. சரியா? மகிழ்ச்சி. 34 வினாக்கள் முடிவடைந்து விட்டன. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ சார்.